Taste the Daily. அண்மை செய்தி. பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளான இன்று அவரின் பொது வாழ்வின் சாதனைகளை நினைவு கூறுகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென தனித்த அடையாளம் கொண்டு கோலோச்சியவர் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தனது உயரிய மனிதநேய பண்புகளாலும் ஈகை பெருங்குணத்தாலும் தமிழக மக்களின் பேரன்பை பெற்ற வருமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், அன்பு சகோதரர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்தின் நினைவு நாளான இன்று அவரின் பொது வாழ்வின் சாதனைகளை நினைவு கூறுகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தனது எக்ஸ் தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளான இன்று அவரின் பொது வாழ்வின் சாதனைகளை நினைவு கூறுகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென தனித்த அடையாளம் கொண்டு கோலோச்சியவர் விஜயகாந்த் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். தனது உயரிய மனிதநேய பண்புகளாலும் ஈகை பெருங்குணத்தாலும் தமிழக மக்களின் பேரன்பை பெற்ற வருமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், அன்பு சகோதரர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்தின் நினைவு நாளான இன்று அவரின் பொது வாழ்வின் சாதனைகளை நினைவு கூறுகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்த் நினைவு நாளான இன்று அவரின் பொது வாழ்வின் சாதனைகளை நினைவு கூறுகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி புகழாரம் சூட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பக்கத்தில், தமிழ் திரையுலக வரலாற்றில் தனக்கென தனித்த அடையாளம் கொண்டு கோலோச்சியவர் விஜயகாந்த் என புகழாரம் சூட்டியுள்ளார். தனது உயரிய மனிதநேய பண்புகளாலும் ஈகை பெருங்குணத்தாலும் தமிழக மக்களின் பேரன்பை பெற்ற வருமான தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர், அன்பு சகோதரர் பத்மபூஷன் கேப்டன் விஜயகாந்தின் நினைவு நாளான இன்று அவரின் பொது வாழ்வின் சாதனைகளை நினைவு கூறுகிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் தனது எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார்.